பிக் பாஸ் சீசன் 9 ஸோ எபிசோட் 30. ஸோ இந்த எபிசோட் 30ல் என்ன ஆச்சுன்னா, சண்டே வந்து எல்லாம் கொளுத்தி போட்டாங்க. பார்வதி பின்னாடி பேசுகிறத செஞ்சு விட்டாங்க கமருதீன்கிட்ட சொல்லி. ஸோ பார்வதி வந்து திக்குன்னு எப்படிடா திருப்பி விட்றது, எப்படிடா டைவெர்ட் பண்ணுறது, இது வந்து பின்னாடி பேசுறதே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தை விடுது. அது காமெடியாக இருக்குது. வசமாக சிக்கிருச்சின்னு ஒத்துக்க மாட்டுது. வரவங்களை குறை சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உள்ளே இருக்கிறவங்க கிட்ட அகேன்ஸ்டாக, அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோன்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நம்மளை எப்படியாவது ஓரளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த வீட்டில் நம்ம சர்வை பண்ண முடியும். இங்கே போகும்போதே ஒரு ஆட்டிடியூடோடு போகும்போது, அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து செஞ்சு விட்டுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது குரூப்பிசம் அழிப்போம் அப்படின்ற மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரியில் எல்லோரும் வந்தாங்க. இப்போ உள்ளே இருக்கிற வைல்ட் கார்டு என்ட்ரியில் 3 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக தான் இருக்காங்க. என்ன இது? அதுதான் சொல்கிறேன். உள்ள ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது எப்படி சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. வந்து உன் ஆட்டிடியூடு காட்டி, நீ கெத்து காட்டி அப்படி பேசினேன்னா, எவனுக்குமே பிடிக்காது. எல்லோரும் உனக்கு காரணம் தான் பண்ணுவாங்க. இன்னும் போக 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 வைல்ட் கார்டை வந்து பயங்கரமாக செஞ்சு விட்டு அனுப்புவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரு கேம் ஒன்று வச்சாங்க கேப்டன்சி வீட்டுத்தலை டாஸ்க்குக்கு. அதில் வந்து திவ்யா வந்து ஜெயிச்சாங்க வைல்ட் கார்டு என்ட்ரி. அதாவது வைல்ட் கார்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் கேப்டன்சி கலந்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் வச்சு, அதில் வந்து திவ்யா தான் இப்போ கேப்டனாக இருக்காங்க. கேப்டனாக இருந்தோன்னே பயங்கர ரூடாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது கேப்டன் ஆனதுக்கப்புறம் இவங்க ரூடா ஆனாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணல. ஆல்ரெடி ரூடாக தான் இருக்காங்க. ஆனால் அது பெரிய வித்தியாசமாக இல்லை. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. பார்வதி வந்து என்னை பற்றி பேசாதீங்க, என் விஷயத்தை பற்றி பேசாதீங்கன்னு அவங்க எல்லாத்தையும் குத்தி குத்தி அந்த விஷயத்தை திருப்பி எடுக்கிறாங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இந்த வைல்ட் கார்டு வந்தவங்க எல்லாருமே எப்படி எப்படி இருந்தாங்க, உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி யார் அப்படின்றது பார்வதி இறங்கி அடிச்சது, இறங்கி செஞ்சு விட்டாங்க. எல்லாருமே செஞ்சு விட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க காட்ட ஆட்டிடியூட் தான் திருப்பி வரும். அதுதான் சிம்பிள். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம போக போக தான் பார்க்கணும். ப்ரோமோ எல்லாமே பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ நேற்று எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.